ஈவினிங் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் நான். என் ஸ்நாக்ஸ் டைமில் எதுக்கு தூங்கிட்டு இருக்கேன்னு லொல்லன்னு குழச்சி என்னை எழுப்பிட்டானுங்க. எழுப்பி நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்நாக்ஸை போட்டு சன்ஸ்க்ரீம்லாம் அப்போயே எங்கே ரெடி ஆகிட்டேன் பார்த்தீங்களா. சமைக்கிறது தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் அப்படி சன்ஸ்க்ரீம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அடுப்புக்கிட்ட நிற்கிறல நான் ஏற்கனவே கருப்பு, இன்னும் கருப்பாயிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் சன்ஸ்க்ரீம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்கிட்ட வந்து உளுந்த வடை ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தாரு. உளுந்த வடைக்கு மிக்ஸி இல்லைப்பா நம்மள்ட்ட, உளுந்தும் இல்லைப்பா, அதனால் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவல் ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி அவலில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் அவல் வடை வந்தது. அவல் வடை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி ரெசிபி. நம்ம மெதுவடையை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி போட்டு பண்ணனால இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஏன் அப்படி ஏன்னு கத்துறேன் பார்த்தீங்களா, எனக்கு அந்த வடையில் ஓட்டை விழுந்துருச்சு. அதனால் ஏன்னு கத்திட்டு இருந்தேன். சரி அப்படியே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவர் வேலை சர்ப்ரைஸை கொடுத்துட்டு பார்த்தா சாப்பிட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.